நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மகேந்திராவோட நோவோ சீரிஸ் 755 இந்த வண்டியோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது, இந்த ஒரு 75 ஹெச்பி கேட்டகரியில் இந்த வண்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். இதுவரை நம்ம விவசாயம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ஹெச்பின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 75 ஹெச்பி. இப்போது நார்மலாக நம்ம ஒரு யூசேஜ், ஒரு ப்ளவிங் யூசேஜிலேருந்து நம்ம எந்த இம்ப்ளிமெண்ட் போட்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 55 ஹெச்பியே போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா 75 ஹெச்பி. அப்போ பார்த்துங்க இதில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட ஆர்பிஎம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா 2100 ஆர்பிஎம்மு. கியர் பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா சிந்த்ரோமாக்ஸ் கியர் பாக்ஸு. கியர் டைப் பார்த்திங்கனாக்கா 15 ஃபார்வர்டு 15 ரிவர்ஸு ப்ளஸ் ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட பார்த்திங்கனாக்கா இருக்குது. அதுபோக எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கிரிப்பர் கியர், இப்போ நம்ம ஒரு பெரிய வாழை இதெல்லாம் ஓட்டுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்பர் கியர் ஆப்ஷன் இருக்குது. இதனுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2900 லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இதனுடைய பிடிஓ பவர் 540 எக்கனாமி. அதனுடைய பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ பார்த்திங்கன்னா பிடிஓ அவைலபிளாக இருக்குது. சிலிண்டரை பொறுத்தளவுக்கு 4 சிலிண்டர் வண்டி. இதில் பார்த்திங்கன்னா 4G டிஜி சென்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா மொபைலே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ இருக்க வண்டி எல்லாமே பார்த்திங்கனாக்கா சென்சார் டைப் ஃபுல்லாமே வந்துருச்சு. வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் இதே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கனாக்கா வெயிட்டு, அதாவது ஒரு வெயிட் கல்லோட வெயிட் பார்த்திங்கனாக்கா 25 கிலோ. அதில் பார்த்திங்கன்னா 8 கல், ஒரு 125 கிலோ வெயிட் கல் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 12, பேக் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 18. இதே பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபுல் அவுட்லுக்கு. இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஹெவியான இம்ப்ளிமெண்ட்டு, அதாவது எம்பிபியில் போட்டாலும் ஒரு 4 சிறகு போட்டு அடிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. டிப்பிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டபுள் பைப்பு, அதாவது நம்ம இந்த எம்பிபிலோலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டிப்பிங் பைப்பு. சென்சிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியான சென்சிங்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு கிரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 75 ஹெச்பி ஓட்டையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இது இந்த வாழை ஓட்டுறவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுப்பாங்க. 70 ஹெச்பிக்கு மேலே எடுக்கிறேன்னா டேரெக்டாக கிரிப்பர் கீரை போட்டு வாழை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எம்பி ஃப்ளோ இந்த மாதிரி உழவு இதுக்கெலாம் ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா நமக்கு மைலேஜ் செட் ஆகாது. எப்படிதான் நீங்கள் பார்த்திங்கன்னா 6 லிட்டரு 7 லிட்டருக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா டீசல் அடிக்கும். அந்தளவுக்கு இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வண்டியினுடைய சைஸ் இருக்குன்ட்டு. அதாவது வண்டியை பொறுத்தளவுக்கு டீசல் அடிக்கிறதுக்கு வண்டியோட அந்த இன்ஜின் காரணம். ஏன்னா ஹெச்பி கூட பார்த்திங்கன்னா இன்ஜின் அதிகமாக இருக்கும். நமக்கு உள்ள இன்னர் சைஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹை ப்ளஸ் கிரிப்பர் ஆப்ஷன் இருக்குது. நம்ம கிரிப்பரில் போட்டாக்கா வண்டி நகண்டு போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மெதுவாக போகும். பின்னாடி அப்படியே பார்க்கிங் கியரு, இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளட்ச்சு. ஸ்பேஸிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ள நல்ல ஸ்பேஸிங் அதிகமாக இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கனாக்கா 1 2 3 4 5 அந்த கியர் ஆப்ஷனு. ஃப்ரண்ட் பொசிஷன் இதே இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதில் மெயினாக டிஸ்பிளேயில் கவனிக்க வேண்டியது நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான விரிவாக்கம் பாருங்கள். இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் இருக்குது. சைடில் பார்த்திங்கனாக்கா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. பக்கத்தில் குயிக் லிஃப்ட்டு. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா கலவை பார்த்திங்கனாக்கா தன்னால் ஏறிக்கிறேன். ஏறுது பார்த்திங்களா. மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கலவை தன்னால் இறங்கிக்கிறேன். இப்போ ஈஸியாக குயிக் லிஃப்ட், குயிக் டவுன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்ஜினில் நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டீசல் சேவரு, அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் மூடு, இது பார்த்திங்கன்னா பவர் கூட. இது நம்ம கூட்டுறதுனால பார்த்திங்கனாக்கா வண்டியோட வண்டி ரன்னிங்கில் இருக்கையில் அதனுடைய பவரை பார்த்திங்கன்னா அதே இன்க்ரீஸ் ஆகிடும். பார்த்தாலே தெரியும். நம்ம ரன்னிங்கில் ஓட்டையிலே இப்போ நம்ம 10 ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டையில், இப்போ நார்மலில் வச்சு 10 ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டினோம்னாக்கா அதே இதே நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணோம்னா தன்னால் பார்த்திங்கன்னா 15 ஆர்பிஎம் வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா அர்ஜுன் நோவாவோட 755 ஒரு ஃபுல் ரிவ்யூ. இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ப்ளவிங் வீடியோ உங்களுக்கு தேவைன்னாக்கா நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஸ்க் வச்சு அந்த எம்பி ப்ளோ ஓட்டி பார்ப்போம். எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு 45 ஹெச்பிலையும் ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி 75 ஹெச்பிலையும் பார்த்திங்கன்னா ஓட்டி பார்ப்போம். எந்த அளவுக்கு
இழுவை வந்து இருக்குது. வண்டியினுடைய வேகம், ஸ்லிப்பேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணுறேன். இதுவரை நம்ம விவசாய முத்து சேனலை ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம டிராக்டர் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் தேவைப்பட்டாலும் குயிக்காக வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.